அல்ஹம்துலில்லாஹ். கோவை எம்டிபி ரோட்டில் அமைந்துள்ள ஹைதர் திப்பு சுல்தான் தக்லி சுன்னத் ஜமாத் மஸ்ஜித், கபர்ஸ்தான் மற்றும் ஈத்கா சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் மைசூர் சமஸ்தானத்தின் நவாபாக இருந்த ஹைதர் அவர்களால் தக்னி முஸ்லிம்களின் பயன்பாட்டிற்காக வக்ஃப் செய்யப்பட்டு அதனுடைய பொறுப்பை அவரால் நியமிக்கப்பட்ட காஜிமார்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை அந்த நிர்வாகம் தக்னி முஸ்லிம்கள் உறுதிமொழி தாய்மொழியாக கொண்ட தக்னி முஸ்லிம்கள் நிர்வகித்து வருகிறார்கள். கடந்த 2005ஆம் வருடம் இது தக்னி முஸ்லிம்கள் தான் நிர்வாகம் செய்ய உடையவர்கள் என்று அன்றைய வக்ஃப் வாரியத்தின் தலைவராக இருந்த ஜனாபா ஃபதர் சயீத் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி அன்று வரலாற்றின் முதல் முறையாக கோவை மாநகரில் உள்ள அனைத்து தக்னி முஸ்லிம்களையும் மெம்பர்களாக சேர்த்து உறுப்பினர்கள் சேர்த்து ஒரு தேர்தல் நடத்தினார்கள். அந்த தேர்தலில் நாங்கள் ஒரு அடியாக நின்று வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 2008ஆம் வருடம் மீண்டும் அவர்களால் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தேர்தல் நடத்தப்பட்டது. அதிலும் நாங்கள் நின்று எங்கள் அணி வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 2011ஆம் வருடம் எங்களை எதிர்த்து யாரும் போட்டியிட முன்வரவில்லை. மீண்டும் நாங்கள் அந்த பதவியில் தொடர்ந்தோம். அதற்கு பிறகு 2014 மீண்டும் தேர்தல் நடத்த ஆயத்தமானார்கள் வக்ஃப் நிர்வாகம். யாரும் எங்களை எதிர்த்து போராட காரணத்தால் நாங்கள் தொடர்ந்து வந்தோம். ஆனால் வக்ஃப் சட்டத்தை பற்றி முழுமையாக எங்களுக்கு தெரியவில்லை. வக்ஃப் வாரியத்தை கேட்காமல் சில செலவினங்களை நான் செய்துவிட்டேன் என்று காரணம் காட்டி வேண்டுமென்று என் மீது பழியை சுமர்த்தி அரசியல் பின்புலத்தின் மூலமாக 2015ஆம் வருடம் என்னுடைய கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு உரிய பதிலை நான் அன்றைய வக்ஃப் தலைவராக இருந்த ஜனாப் தமிழ் ஹுசைன் அவர்களை சந்தித்து அந்த சிஇஓ சந்தித்து பதில் குறிவிட்டோம். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அப்படிப்பட்ட செலவினங்கள் செய்யக்கூடாது என்ற என்ன செலவினங்கள் என்றால், நான் அந்த வருமானத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு உதவி செய்தேன். இந்தியாவில் எந்த ஒரு பள்ளிவாசலிலிருந்து இப்படிப்பட்ட உதவி செய்யப்படவில்லை. கோவை மாநகரில் உள்ள அனைத்து தரப்பு, அதாவது முஸ்லிம்களில் பிரிவை பார்க்காமல் அனைத்து முஸ்லிம்களுக்கும் எங்கள் நிர்வாகம் உதவி செய்தது. அதற்கு பிறகு 3 வருடங்கள் தொடர்ந்து நாங்கள் உதவி செய்தோம். சுமார் 600 பேர்கள் இன்று பட்டதாரிகளாக விட்டார்கள். 2 டாக்டர்கள், 200 என்ஜினியர்கள், 400 ஆர்ட்ஸ் குரூப் பட்டதாரிகள் உருவாகிவிட்டார்கள். அதோடு நாங்கள் இந்த மொஹல்லாவில், இந்த ஏரியாவில் உள்ள ஏழை பெண்களுக்கு வட்டியில்லா கடன் கொடுத்தோம். சீராக நடைபெற்று வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் கோவை மாநகரில் உள்ள மஸ்ஜிதுகளுக்கு, பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். இதையெல்லாம் குற்றமென்று சிலர் எழுதியதால் நாங்கள் முன் அனுமதி பெறாமல், வக்ஃப் வாரியத்திலிருந்து முன் அனுமதி பெறாமல் இதையெல்லாம் செலவு செய்துவிட்டோம் என்று கூறி வேண்டுமென்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு தூசி தட்டி எடுத்து எங்கள் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் விதமாக கடந்த 2018ஆம் வருடம் எங்களுக்கு தெரிவிக்காமல் அவர்கள் அதை கையகப்படுத்தி கொண்டார்கள். இதில் என்ன வேடிக்கை என்றால், 2 வக்ஃபுகள், ஒன்று GS 98, அது தாமஸ் வீதியில் உள்ள ஒரு வக்ஃபு, 52 சென்ட் இடம், அது ஒரு வக்ஃபு GS 98. எம்டிபி ரோடில் இருக்கும் இந்த வக்ஃபு GS 95. இவர்கள் எடுத்தது என் மீது குற்றம் சாட்டி என் மீது நடவடிக்கை எடுத்ததெல்லாம் GS 98க்கு. ஆனால்
தவறுதலாக 95 எடுத்து விட்டார்கள். அதை எதிர்த்து நாங்கள் நீதிமன்றம் சென்றோம். நீதிமன்றம் சென்றாலே உங்களுக்கு தெரியும், வருஷக்கணக்காயிரும். 5 வருடம் ஆகிவிட்டது. எங்களுடைய முயற்சியால் இன்று நீதிமன்றத்தின் உத்தரவினால் இன்று தேர்தல் நடத்த ஆயத்தமாகிவிட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு 4 அணியாக போட்டியிடுகின்றோம். நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தில் அந்த வக்ஃபில் வருமானம் இல்லாமல் இருந்தது. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் மீண்டும் அந்த வருமானத்தை உயர்த்தி இந்த ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் எங்களால் முடிந்த உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அதோடு இந்த வக்ஃபு சொந்தமான GS 98 தாமஸ் வீதியில் உள்ள 52 சென்ட் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்களை காலி செய்து அதில் வருகின்ற வருமானத்தை கொண்டு இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கும், கோவை மாநகரத்தில் வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும், இந்துக்கள் என்று பாராமல் எல்லா மக்களுக்கும் இலவசமாக அல்லது குறைந்த செலவில் டயாலிசிஸ் சிறுநீரக சுத்திகரிப்பு டயாலிசிஸ் செய்வதற்கு நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் குறைந்த விலையில் மருந்துகள் விற்க ஒரு பார்மசி உருவாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வெற்றி பெற்றால் இதையெல்லாம் செய்ய நாங்கள் முயற்சி செய்வோம். இறைவன் எங்களுக்கு துணை நின்று உதவி செய்தால் எங்கள் நிர்வாகம், எங்களுடைய அணி இவற்றையெல்லாம் முன்னிறுத்தி, அதோடு இந்த முஸ்லீம் மக்களுக்கு படிக்கின்ற கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், அவர்களுக்கு ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடிய பயிற்சியை தருவோம். இன்னும் பல திட்டங்களையும் வைத்துள்ளோம். நாங்கள் வெற்றி பெற்றால் இவையெல்லாம் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு செய்வோம் என்று கூறுகிறேன்.